முன்பு பொய்க்குறி கேட்டு ஏமாந்தவர்கள் உள்ளே செல்லலாம், சென்றவுடன் கதவுகள் அடைக்கப்படும். இப்படிக்கு பொய்க்குறி பொம்மையா? அண்ணே, பொய்க்குறி கேட்டு ஏமாந்தவன் நம்பர் 2 பேர் தானே. நான் உள்ளே போயிடலாம், கதவு சாத்தப்படும் போட்டிருக்கேனே, அதான் பயமாக இருக்குது. சரி, இருந்தாலும் உள்ளே போய் பார்ப்போம். சரிண்ணா. அண்ணே, கதவு முடிச்சுண்ணே. பயப்படாதரா, எனக்கும் பயமாக தாண்டா இருக்கு. அங்கே எதை போடுதுண்ணே. பொய்க்குறி கேட்பவர்கள் உள்ளே செல்லவும். பொய்க்குறி கேட்பவர்கள் உள்ளே செல்லவும். ஏடா, இங்கேயும் போக சொல்கிறாங்க, அங்கேயும் போக சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையேடா. அண்ணே, அங்கே ஒரு போட்டிருக்கண்ணே. விளக்கம் வேண்டுவர்கள் இன்னும் உள்ளே செல்லவும், விளக்கம் கிடைக்கும். அண்ணே அண்ணே, போயிடலாண்ணே. வா போலாம். அண்ணே அண்ணே, அங்கே ஒரு பொம்மை இருக்குண்ணே. பயப்படாதரா, எனக்கும் பயமாக தாண்டா இருக்கு. இங்கே பொய்க்குறி கேட்டவர்கள் வேப்பிலையால் அடிக்கப்படுவீர்கள். பயப்படாதரா, என்னன்னு கேட்போம். அங்கே போபவர்கள் விளக்கமாத்தால் அடி வாங்குவார்கள். விளக்கமாத்தால் அடி வாங்குறதுக்கும் வேப்பில் அடி வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு அம்மனோட அருள் இருந்தால் வேப்பிலையால் அடி கிடைக்கும். அதனால பல நன்மைகள் விளையும். அங்க போன முடியா, விளக்கமாத்தால் அடிக்கிறியா? பேய் பிசாசு பில்லி சூனியம் உள்ளவர்கள் விளக்கமாத்தால் அடிக்கப்படுவார்கள். அப்போ உனக்கு விளக்கமாத்த அடி கன்ஃபார்ம். நீ அப்படி போ, நான் இப்படி போறேன். முக்கிய குறிப்பு: இங்கே சென்று வேப்பிலையால் அடிக்கப்பட்டும் நோய்கள் தீராமல் இருக்கும். ஏன் தீராது? ஏனென்றால் செவ்வாய் வெள்ளி 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் வர வேண்டும். நீங்கள் ஒரு வாரத்திற்குள் கைது செய்யப்படுவீர்கள். முக்கிய குறிப்பு: இங்கே போவோர்களுக்கு விளக்கமத்தால் அடிக்கப்பட்டும் பேய் போகாமல் இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் வெள்ளி 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் வர வேண்டும். 1 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்படுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு பிடித்திருக்கிறது பெரிய காட்டேரி பேய். ஒழுங்க உள்ள போங்கடா. வேப்பில் அடி வாங்கினா நமக்கு எந்த நிலமனா? தொடப்பு கட்டையில் அடி வாங்கினா நிலம என்ன ஆயிருக்கும்? பொய்க்குறி கேட்கிறவங்களுக்கும் விளக்கம் வேண்டுபவர்களுக்கும் அடிதான் முடிவு.